ஹலோ காய்ஸ், என் பேர் ஹரி. என்னோட சேனல் பேர் யூ லோகோ வியூ. நீங்களே போய் பார்த்துட்டு வந்துருங்க. பொதுவாக எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதை விட்டு போயிடுது சார். அவ்வளோ துரதிருஷ்டசாலி சார். என் சேனலுக்கு எதுக்கு அன்லக்கி ஹரின்னு பேர் வந்துச்சுன்னா, நம்மளுக்கு சொந்த வீடு கிடையாது, லேண்டு கிடையாது, பர்மனன்ட் ஜாப் கிடையாது, யாருக்கிட்டையும் போய் கை கட்டி வேலை பார்க்கவும் தெரியாது, அது நம்மளுக்கு வரவும் வராது. 5 வருஷமாக சின்சியராக ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவளும் நம்மளை விட்டுட்டு போயாச்சு. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நீ ராசி இல்லாதவன் சொல்லி 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 நம்ம காதில் அந்த வார்த்தை கேட்டு 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 உண்மையாகவே நம்ம ராசி இல்லாதவன் தான் போல அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நம்ம சேனலுக்கு அன்லக்கி ஹரின்னு பேர் வந்துச்சு. இதுக்கப்புறம் போடுற வீடியோ ஃபுல்லாக நம்ம மட்டும் வரப்போகிறது கிடையாது. நம்ம கூட சேர்ந்து தான் இங்கே நிற்கிறால இவனும் தான் வரப்போகிறான். இவனோட பேர் ஜாக் ஸ்பேரோ. இவன் நம்ம கிட்ட வந்ததுக்கும் ஒரு குட்டி கதை இருக்கு. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஹிமாலயன் தான் ரொம்ப பிடிக்கும். வாங்கினா ஹிமாலயன் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஹிமாலயனை ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு நிறைய தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லை. ரொம்ப டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது தான் இவனா வந்து உனக்கானவன் நான் தான்டா, நம்ம 2 பேர் சேர்ந்து இதுக்கப்புறம் ஏகப்பட்ட சம்பவத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த பொல்லாதவனில் வந்து அந்த நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கால் தடுக்கணும் ஒரு மியூசிக் வரும்ல, அந்த மியூசிக் எனக்கு அன்னைக்கு கேட்டுச்சு. அதனால தான் இவன் இன்னைக்கு என் கூட இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் என்கிட்ட கேட்ட கேள்வி, இது ஒன்றும் குளம் கிடையாதுடா, எப்படியாச்சும் திக்கி திணறி நீச்சல் அடித்து கரைக்கு வந்து சேர்றதுக்கு நீ குதிக்கிறது பெரிய கடல், இதில் பெரிய பெரிய யூடியூபர்ஸு நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க, நீ எப்படி இதில் சாதிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்குலாம் என்னோட ரிப்ளை என்னன்னா, குளத்துக்கு வெளியே நின்றுக்கிட்டு ஆழம் அவ்வளோ இருக்குமோ ஆழம் இவ்வளோ இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு குளத்துக்குள்ளே இறங்கினாதான் எவ்வளோ தூரம் ஆழம் இருக்குங்கிறதே தெரிய போகுது. நான் இந்த ஃபீல்டில் தோத்தாலும் ஜெயிச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும்ல, அது போதும். நான் இதுக்கப்புறம் ஓவராக பேசி அறுக்கிறேன்னு நினைக்கிறேன். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு மோட்டோ விளாகிங் வீடியோவில் நம்ம சந்திப்போம். லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது. நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னோட லவ் ஃபெயிலியர். அந்த பொண்ணு என்னை விட்டு போய் 1.5 இயர்ஸ் ஆச்சு. நான் மட்டும் தான் லவ் ஃபெயிலியரில் கதறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அப்புறம் தான் வீடியோ எடுத்து ஒன்றா கல்யாணம் வரைக்கும் போகுமா லவ் பண்ணு ஒன்றா பசங்க தான் உண்மையா லவ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனால் பசங்களே கழட்டி விட்டு தான் போகிறாங்க. ஒன்றா பார்க்கும்போது நம்மள மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், சொல்யூஷன் சொல்லணும். உங்களோட லைஃப்லேயும் சரி லவ்லையும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் என் இன்ஸ்டா ஐடி இங்கே கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களோட குட் மெமரிஸ்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதையும் நான் வீடியோவில் ரெகுலராக போடுறேன். இந்த லவ்லேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன், எவ்வளோ டிப்ரெஷனில் போனேன், அதுக்கப்புறம் எதனால இந்த சேனல் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் வ்ளாகில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிக்கலாம்ல. ஓகே பாய் சாமி. பார்க்க வந்த எல்லோருக்கும் டபுள் வணக்கம்.